சென்னை மற்றும் புறநகரில் இரண்டாவது நாளாக மாலையில் வெளுத்து வாங்கிய கனமழை. கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம், ஈரோடு மாவட்டங்களிலும் பலத்த மழை கொட்டியது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் தமிழ்நாட்டுக்கான நிதியை ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேசிய கல்விக் கொள்கைக்கான நிதியுடன் இதை தொடர்புபடுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். ஈரோட்டில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 50,000 விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் ஆட்சி என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திட்டவட்டம். கூட்டணி ஆட்சி என யார் சொன்னது என்றும் கேள்வி. கூட்டணி ஆட்சி சொல்கிறார்கள், எங்கே சொல்றார்கள்? யார் சொன்னார்? தமிழகத்தில் எடப்பாடி ஆட்சி, அதிமுக கூட்டணி ஆட்சி சொல்றார்கள். அதிமுக ஒரு கூட்டணி ஆட்சி வரும். கூட்டணி ஆட்சி என அமித்ஷா கூறுவது கட்சிகளை ஏமாற்றும் செயல் என திருமாவளவன் விமர்சனம். ஆசை வார்த்தை கூறி மற்ற கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க முன்னெடுக்கும் முயற்சி எனவும் குற்றச்சாட்டு. நான்கு நாட்கள் நடைபெறும் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று தொடக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் பணி, கூட்டணி தொடர்பாக விவாதிக்க திட்டம். உலக நாடுகளுக்கு சென்று திரும்பிய எம்பிக்கள் குழுவினருடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இந்தியாவின் குரலை உலக நாடுகளிடம் முன்னெடுத்துச் சென்றது பெருமைக்குரியது என பிரதமர் கருத்து. கீழடி ஆய்வுகளை அங்கீகரிப்பது தொடர்பான ஒன்றிய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு. வரலாறும் அது கூறும் உண்மையும் உங்கள் மலிவான அரசியலுக்காக காத்திருக்காது என அமைச்சர் தங்கம் தென்னரசு காட்டமான பதிலடி. தமிழ்நாடு முழுவதும் 18 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம். 3 பேருக்கு மாவட்ட எஸ்பியாக பதவி உயர்வு அளித்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கான கட்டணமில்லா பேருந்து சேவைக்கு வரவேற்பு. பிள்ளைகள் சிரமமின்றி பாதுகாப்பாக பள்ளிக்கு சென்று வருவதாக பெற்றோர்கள் பாராட்டு. மூடா முறைகேடு வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் 100 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம். இதுவரை 400 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியிருப்பதாக தகவல். இந்தியாவின் வளர்ச்சி எஞ்சினாக தமிழ்நாடு திகழ்வதாக ஸ்டாலின் பெருமிதம். உலக வங்கியுடன் இணைந்து நிலையான வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதாக விளக்கம். இந்தியாவின் முக்கிய மின்னணு உற்பத்தி மையமாக தமிழ்நாடு திகழ்வதாக ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டு. உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்று தமிழ் மொழி என்றும் பேச்சு. ChatGPT சேவை சர்வதேச அளவில் திடீரென முடங்கியதால் பரபரப்பு. அதிகம் பயன்படுத்தும் இந்தியா, அமெரிக்கா பயனாளர்கள் அவதி. அமெரிக்காவுக்குள் விசா இல்லாமல் சட்டவிரோதமாக நுழைவதை பொறுத்துக் கொள்ள முடியாது.
இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி இங்கிலாந்தில் இன்று தொடக்கம். கோப்பை வெல்லும் முனைப்பில் ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் பல பரீட்சை. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதலில் பதக்கம் வென்ற இளவேனில் வாலறிவன் 10 மீட்டர் ஏர் ரைபிள் மகளிர் பிரிவில் வெண்கலம் வென்று அசத்தல். மாலத்தீவு சுற்றுலா விளம்பர தூதராக பாலிவுட் நடிகை கத்ரீனா கைஃப் நியமனம். இரு நாடுகளுக்கு இடையேயான மோதல் போக்கு முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.